பாருங்க ஆற்றுல இந்த கோயிலே முழுங்கிருச்சுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சிவன் சிலை, அந்த இடத்துல ஒரு சிவன் சிலை இருக்குதுங்க. அதுக்கு மேலே பாருங்கள் 1,70,000 கண்ணாடி இருக்கா. நம்மளுடைய காவேரி பிரம்மாண்டமாக போயிட்டு இருக்குன்னு கூட நான் சொல்லுவேன். ஆற்றுல இந்த கோயில் முழுகியே அடிச்சுங்க. இந்த கோயிலுக்கு பின்னாடி பாருங்கள் எவ்வளோ வெள்ளம் ஃபோர்ஸாக போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இங்கே பாருங்கள் தண்ணி எப்படி அடிக்குது. தென்னை மரமே முழுகி போயிடுச்சுங்க. அங்கே பாருங்கள் தென்னை மரமே முழுகி போயிடுச்சு. அப்போ எவ்வளோ ஆழம் பாருங்க. அங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க பாருங்க மக்களே, பாருங்க கோயிலே முழுகிடுச்சு. பா இந்த பிரம்மாண்டத்தை நீங்களே பாருங்க. அங்கே இருக்கிற அந்த பெருமாள் சிலைக்கும் அந்த லிங்கத்துக்கும் அபிஷேகம் எப்படி நடக்குது பாருங்க. நீர் அபிஷேகம் இதுதாங்க இயற்கையின் உச்சம். அடா 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 அடாடா, இதெல்லாம் நீங்கள் என்னைக்கு பார்க்க போறீங்க பாருங்க. 2,15,000 கண்ணாடி தண்ணியில் ஒரு தென்னை மரத்தையே முழுக்கிடுச்சு. அந்த தண்ணியில் இந்த மேலே ஏறினா சொன்ன கேளுண்ணா, தண்ணியே முழுக்கிடுச்சு. அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டங்க. பின்னாடி பாருங்க தண்ணி போயிட்டு இருக்குது. எவ்வளோ ஃபோர்ஸாக போயிட்டு இருக்கு, எவ்வளோ ஃபோர்ஸாக போயிட்டு இருக்கு. இங்கே பாருங்க அந்த இடத்துல சிவன் சிலை அபிஷேகம் நடந்துட்டு இருக்கு. அப்பா மேலேயே அடிச்சிருச்சுங்க. அங்கே பாருங்க தண்ணி பின்னாடி பாருங்க மழை பெய்யுது. மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை பெய்யுது. அந்த மலை சாரல்ல 2,10,000 கண்ணாடியில் இந்த கோயிலே முழுங்கிடுச்சு. தென்னை மரத்தளவு ஹைட்டில் இருக்கிற இந்த கோயிலே. அங்கே தண்ணியோட ஸ்பீடை பாருங்க எவ்வளோ ஸ்பீடாக வந்துட்டு இருக்குன்ட்டு. பாருங்க பாருங்க பாருங்க. இந்த செவன் சிலையே முழுங்கிடுச்சுங்க.